ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடி காய்ச்சி சீரியல் என்ன போட பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன போடுறாங்கன்னா, இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை ஆச்சு. மனசுத்திக்கு ஜெயிலில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லி 38 லட்சம் கடன் வாங்கியிருந்தாரு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ மீனா வந்து பார்த்திங்கன்னா ஒரே தங்க இது வாங்கி கொடுத்தாங்க. அதையும் ஒன்றே விற்றுட்டாங்க. விற்று அடமானம் வச்சு 10 லட்சம் வந்து எப்படியோ எடுத்துட்டாங்க. இப்போ 28 லட்சம் கடன் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணி பணம் கொடுத்து இப்போ வெளியில் எடுத்துட்டாங்க. இப்போ ஏதாவது வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து ஏலத்துக்கு போடு அப்படின்னு வந்து சிந்தாமணி சொல்லி கொடுத்துட்றாங்க. அவர் வந்து ஏலத்துக்கு போட்டுறாரு. இதை கேட்ட அண்ணாமலை துடிக்கிறார். நான் உயிரோடு இருக்கும்போது இப்படிலாம் அம்மான் பண்ணுமா, கேவலம் பண்ணுமா, நான் வந்து உயிரோடு இருக்க வேண்டாங்கிறாங்க. முத்து வந்து திட்டுறா, இப்படிலாம் பேசாதீங்கப்பா. அப்போ நம்ம அவங்களே வந்து வீட்டை விட்டு வெளியில் போக நம்ம வெட்டுறதுக்குள்ளே நம்மளே வெளியில் போயிடக்கூடாது, வாங்க எல்லோரும் வீட்டை விட்டு வெளில போகலான்னு சொல்லி எல்லோரும் வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. வெளியில் போனவங்க எங்கே போகிறாங்க தெரியல. ஒரே ரோகிணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா, இல்லை வந்து சுருதி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா, இல்லை முத்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா, எங்கே போகிறான்னு தெரியல. மனோஜால கடைசி தெருவுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அழகே அழகு அப்படிங்கிற தொடரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாண்டியன் ஸ்டோர் அழகே அழகே ரெண்டையுமே தொடர் வந்து 7:30 to 8:30 வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கமம் போடுறாங்க. எப்போவுமே இப்போ வந்து அழகே அழகு அப்படிங்கிற தொடர் நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாம் பாண்டியன் ஸ்டோர் கூட கோர்த்து விட்டு சங்கமாக போட நல்லா ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் ஸ்டோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராஜி வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்போ வந்து எங்கே தங்கலாம், ஹோட்டலில் சரி மாமா வீட்டில் தங்கலாம் சொல்லி போகிறாங்க. அந்த மாமா வீடு அப்படிங்கிறத அழகே அழகு தொடரில் வந்து மாமா வீட்டு ரொம்ப கடுமையாக இருக்குமே, அங்கே எல்லோரும் வந்து இறங்குறாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அது சாப்பிட்ட மலர் எல்லாரும் சமையல் சாப்பாடு பண்ணி போடுறாங்க. அதையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து வந்து மாப்பிள்ளை வராரு. கோமதி வந்து ஏற்கனவே ஓட்ட வாயி அதை பார்த்துட்டு ஆகா தங்கராஜா பார்க்கவே என்னமா இருக்காது, இவரை போய் நீங்கள் சிக்கி எல்லோரும் பயப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு எல்லோரும் என்ன செய்ய தெரியாமல் திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே மாப்பிள்ளையோட அட்டகாசம் தான் நடக்குது. ஐயோ இந்த கோமதி வேறு இப்படி உளறிட்டாங்களேன்னு எல்லோரும் பார்க்குறாங்க. மீனாவும் பார்க்குறாங்க. மீனா முதலே சொன்னாங்க ஹோட்டலே தங்குவோம் சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தாய்மாமன் புதுசாக தொடர் ஆரம்பித்தாங்க. அதில் வந்து என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். தாய்மாமன் தொடரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டுக்காரரை வந்து அவசரப்படுத்தி ஏதோ கோவத்தில் வந்து பண்ணதுனால அவர் கை போயிடுச்சு. ஜெயிலேருந்து வந்து திரும்பி வந்துடுறாரு. கதறி அழுறாங்க. அவங்க மனைவி வந்து டெய்லியே அவர் குங்குமம் வச்சு விடுவாரா, நேராக தோட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. தங்கையால் அவருக்கு வந்து பூ வச்சு விட்றாங்க, எஸ்மே பொட்டு வச்சு விட்றாங்க. இத்தனை வருஷமாக நீ பொட்டு வைக்கல, பூ வைக்கல அப்படின்னு சொல்லி கதறி அழுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தொடர் வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். புதுசாக உள்ள தொடர் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் இந்த தொடர் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானதி வந்து பீகார் எல்லோரும் போயிருக்கும்போது வீட்டில் வந்து சமையல் பண்ணி போட்டு நல்லா கவனிச்சாங்க. ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லவனுக்கு பிடிக்கல சமையல், பாண்டியனுக்கு பிடிக்கல, ஏதோ அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. இதனால் கோவப்பட்ட வானதி இனிமேல் உன்னோட உறவே வேண்டாம், நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன், இனிமேல் நான் ஃபோனும் பேச மாட்டேன், நேர்லேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோழன் போய் நான் பேசுகிறேன்னு சொல்லி சோழன் நிலாவும் பேசுகிறாங்க. ஆமாம் நீங்கள் பெருசாக வந்துட்டீங்கன்னு சொல்லி இவங்களே அவமானப்படுத்துகிறாங்க. அவள் என்னை பற்றி எப்படிலாம் பேசுனா, இனிமேல் அவள் எனக்கு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு சின்ன விஷயமாவா, ஆமாம் எனக்கு இவன் பாண்டியன் வேண்டவே வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ என்ன வேணால் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இவங்களே அவமானப்படுத்தி உங்களை யார் வர சொன்னாங்க, அங்கேயே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. நேராக வீட்டுக்கு வந்து பாண்டியர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் வந்து திட்டுறாரு, உன்னை யார் போக சொன்னது, எனக்கா நீங்கள் போக சொன்னீங்களா, எதுக்கா போனீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சோழனுக்கு இவனுக்கு சட்டையை பிடிச்சி 2 பேரும் பெரிய சண்டை வந்துடுது. உன்னோட விஷயத்தை நாங்கள் தலையிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிலா வந்து சொல்கிறாங்க. இப்போ நிலா சொல்லிட்டாங்க, நாங்கள் 2 பேருமே உங்கள் விஷயம் தலையிடவே மாட்டோம் போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது தெரியல. ஏற்கனவே வந்து கோவப்பட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா வானதி வந்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போய் சொல்கிறாங்க, உண்மையை சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க பார்க்கலாம். இதுக்கடுத்து கண்மணி அன்புடன் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். கண்மணி அன்புடன் தொல்லை என்ன போடுறாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வேணுன்னே இந்த ஸ்வீட் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏற்கனவே சுகர் வந்து இருக்குது அன்பு. இப்போ வந்து அன்பு ரொம்ப நேரம் நம்ம வரவே இல்லையே சொல்லிட்டு கண்மணி உள்ளே போய் பார்க்க சொல்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஐயோ அந்த ரூம் உள்ளே வந்து மயங்கி கிடக்கிறாருன்னு சொன்னாங்க. ஐயோ என்னாச்சு தெரியல, ஓடி போய் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே போய் வந்து பார்த்தா அன்பு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவருக்கு ஓவராக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை அம்மாக்கெல்லாம் தகவல் சொல்லுவாங்களா, இல்லை வந்து
கண்மணியே கூட இருந்து பார்த்து போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே 2 பேருக்கும் சண்டையாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வந்து போட்டிருக்கேன். சீரியல் ரிவ்யூ, சினிமா, நியூஸு. இந்த சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.